சாம் சரவண சகோ ஹீரோ வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க. தோழரே, நான் நலமாக உள்ளேன் தோழியே, நீங்கள் நலமா? உங்கள் இல்லத்தில் அனைவரும் நலமா? எல்லாம் நல்லா இருக்காங்க தோழரே. நலமா? இரவு உணவு முடிந்ததா? சாப்பிட்டுட்டேன். சாதம் பீட்ரூட் பொரியல் போட்டு படித்து சாப்பிட்டேன். இன்று என்ன ஸ்பெஷல் உணவு உங்கள் இல்லத்தில்? இன்று என் இல்லத்தில் கருணைக்கிழங்கு கோவைக்காய் காரக்குழம்பு தோழி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோழரே. அருமையான சாப்பாடு, நல்லா சாப்பிடுங்க சரியா? ரொம்ப சந்தோஷம் தோழரே. நான் சாப்பிட்டுட்டேன். பாப்பா தான் இன்னும் எதுவும் சாப்பிடாம இருக்கா. தென்றல், உங்கள் சேனல் எந்த லெவல் உள்ளது? நோட்டிஃபிகேஷன் வருவதில்லை நண்பரே அப்படின்னு அந்தோனியில் சொல்லியிருக்காங்க. ஆசியாவிலே மிக உயரமான முருகன் சிலை மருதமலை முருகன் கோயிலில் அமைக்கப்பட்டு உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வெற்றிவேல் வீரவேல். சூப்பர் சூப்பர் அண்ணா, சூப்பர் இளங்கோவன் அண்ணா. வாருங்கள் இளங்கோவன் அண்ணா. வணக்கம். குட்டிமா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டு நாகாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. வணக்கம் சங்கர் ப்ரோ. ஷாமா கூப்பிட்டுருக்காங்க. இளங்கோவன் ஜெகநாதன் சகோ கேசியமா கூப்பிட்டுருக்காங்க. இன்று வெளிவந்த நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு பாடல் பதிவு வேற லெவல். வாழ்த்துக்கள் சகோதரி. மிக்க நன்றி சீசனா. பாப்பா தான் எடுத்தது, எங்க வீட்டு மொட்டை மொழியில தான் எடுத்தது. சீசனா கேஆர்சி வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரூபா, ஹாய் ரூபா, என்ன எழுதியிருக்கீங்க? குட்டிமா லைக் போட்டது. சரி சரி நாகாமா, மிக்க சந்தோஷம் நாகாமா. சாப்பிட்டீங்களா நாகாமா? சங்கர் நண்பரின் செய்தி கிடைத்தது, மிகுந்த மகிழ்ச்சி. சங்கர் நண்பர் தொழிலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மனதார. சூப்பர் சீனியண்ணா, அருமை அருமை சீனியண்ணா. இளங்கோவன் சகோ ஹீரோ வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க. சப்ஸ்கிரைப் நம்ம ஊரு பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம யாரு பண்ணுவா? சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜேகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜேகேமா வளர்த்துடன் வாழ்க நம்ம நாராயணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாலக்குறிச்சியில இருந்து கூட ஒருத்தவங்க வந்துட்டு துபாயில இருக்க பாலக்குறிச்சியில அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளோட லைவ்ல வந்துட்டு நிறைய உறவுகள்லாம் வருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. நீங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜேகேமா. இப்ராஹிம் சகோ நன்றி சங்கரை சொல்லியிருக்காங்க. ஜே கே சகோ வணக்கம் நலமா? கேஆர் சிமா கூப்பிட்டுருக்காங்க. கேஆர் சிமாவும் வந்துட்டு மணப்பாறை தான். கேஆர் சிமா இருக்காங்க இல்லையா, முத்தப்படியான்பட்டி தான் அவங்களும். இழுப்பூர் கிரிக்கெட் விளையாட வந்திருக்கா அப்படி அங்கே இழுப்பூர்லையா? சரி 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 சரி. கைப்புள்ளைய காணும். கைப்புள்ள எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, தெண்டலன்னு கூப்பிடுறாங்க. அவங்க வருவாங்க தெண்டலண்ணா, வெயிட் பண்ணுங்க. தெண்டலண்ணா சாப்பிட்டீங்களா? வாச மலரில் இருந்து வாசம் பிரியும், ஆனால் பாச மலரில் இருந்து ஒருபோதும் பாசம் பிரியாது. சூப்பர் சூப்பர் சிஎஸ் அண்ணா, செம்ம. தேவி ரமேஷ் சகோ இனிய இருவனுக்கும் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க. ஹாய் அக்கா. ஹாய் திவ்யா தங்கம். ஹாய் திவ்ய தர்ஷினி. நல்லா இருக்கேடி தங்கம். லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி தங்கப்பில் இருக்க? திவ்ய தர்ஷினி சகோ கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ட்ரை பண்ணி ஆர்ஜே பண்ணுற மாதிரி இருந்துச்சுமா. டாபிக் பேசி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்குமா. எனக்கு மொபைல் வந்து இப்போ நமக்கு இவ்வளோ நாள் வரை நம்மளோட மொபைல் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. செல் வந்து ஹேங் ஆகிட்டு நான் போடுற வீடியோஸ் வந்து நிறைய கொஞ்சம் ஃபேஸ் நல்லா நல்லா இருக்குன்னு இல்லை, என்னை விட அழகாக உள்ளவங்களும் போடுறாங்க. ரீச் ஆகுறது ஃபஸ்ட்டு போட்ட உடனே ஃபுல்லாக ரீச் ஆகுறது, அப்புறம் டக்குன்னு உடனே ஒரு 600 700லேயே அப்படியே நின்றுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுவுமே வந்து பூஸ்ட்டு கொடுக்குது. இது பண்ண முடியல, அதனால் மொபைல் நல்லா சப்போர்ட் பண்ண முடியல. அதனால் வேறு மொபைல் வாங்கணும். கண்டிப்பாக சின்ன சின்ன கண்டென்ட்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். வேறு மொபைல் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது ஜேகேமா. கண்டிப்பாக பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், பெரிய ஆளாக ஆகும். ஜேகேமா. ஹாய் அக்கா. ஹாய் திவ்யா. வா திவ்யா தங்கம். சாப்பிட்டேடி சாமி. எங்கே இவ்வளோ நாளாக காணோம்? இளங்கோவன் ஜெகநாதன் சகோ நீங்கள் சொல்வது போல் முருகன் சிலை அமைந்தது என்னுடைய வாழ்த்துக்கள் சங்கர்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் ப்ரோ சுப்பிரமணியன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேஆர்சிமா. அந்தோனியனா வணக்கம். சாப்பிட்டீங்களா? ஊட்டி கண்ணன்மா கேட்டிருக்காங்க. கேஎஸ்சி தோழருக்கு இனிய இரவு வணக்கம் அப்படின்னு ரமேஷ் தோழர் கூப்பிட்டுருக்காங்க. ஜேகே சகோ இனிய இரவு வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க. ஊட்டி கண்ணன் சகோ வணக்கம் கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க. தென்றலண்ணா வணக்கம். சாப்பிட்டீங்களா? கண்ணன்மா சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் ஒரு தகவல் சொல்லுங்க சங்கரண்ணா, என்னன்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்டேன். எனக்கு காய்ச்சலா? என்னாச்சு நாகாமா? இப்போ பரவாயில்லையா? எத்தனை நாள் காய்ச்சல் இருக்கு? கேஎஸ் சகோ வணக்கம் ஊட்டி கண்ணன் அப்படின்னு கண்ணன்மா சொல்லியிருக்காங்க. நலம் ஊட்டி கண்ணன் சகோ சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் வாருங்கள் வணக்கம். அழகான டீ, நேற்று தான் வந்தீங்க, வாருங்கள் வணக்கம். சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. அள்ளுக்கு தேவை வெளிச்சம் சார். அள்ளுக்கு தேவை வெளிச்சம், பகலுக்கு தேவை உழைப்பு, அதுவே உதிரத்தின் திகைப்பு. கைப்புள்ள இருந்தால் எனக்கு மனதிற்கு ஒரு வெதுவெதுப்பு, அவர் வந்தால்தான் எனக்கு